ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜெனீவாவில் இலங்கையை அமெரிக்கா கலங்க வைத்துள்ளது. இந்தியா, கனடா, ஜெர்மன் நாடுகளும் இலங்கை மீது பாரிய கேள்விக்கணைகளை தொடுத்துள்ளன. ஐநா மனித உரிமை பேரவையில் பூகோள கால மீளாய்வு கூட்டத் தொடரில் நேற்றைய தினம் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து ஆராயப்பட்டது. இந்த செய்திகள் இன்றைய தினம் தமிழ் நாளிதழ்களில் பிரதானமாக வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று நவம்பர் மாதம் 2 வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். ஜெனீவா மனித உரிமை பேரவை மீளாய்வு கூட்டத்தில் இலங்கை குறித்து ஆராய்வு. இந்தியா, ஸ்பெயின், பெனின் ஆகிய நாடுகள் அறிக்கையை 5 சமர்ப்பிக்கும் என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் நடைபெற்று வருகின்ற பூகோள கால மீளாய்வு கூட்டத்தொடரில் நேற்றைய தினம் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இந்த அமர்வின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகள் கேள்விக்கணைகளை எழுப்பியதுடன் 2008ஆம் ஆண்டு இலங்கையில் மனித உரிமை பேரவைக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளன. அத்துடன் பூகோள கால மீளாய்வு மாநாட்டில் நேற்றைய தினம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் மனித உரிமைகள் விவகாரம் குறித்த ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியுமான மஹிந்த சமரசிங்க உரையாற்றினார். மஹிந்த சமரசிங்கவின் உரையில் யுத்தத்திற்கு பின்னரான மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பாகவும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சார்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தலைமையில் முன்னாள் சட்டமா அதிபர் மொஹான் பீரிஸ், நிஷாந்த முத்துகிருஷ்ண உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார். நேற்றைய தினம் சர்வதேச நாடுகளினாலும் அமைப்புகளினாலும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் பதிலளித்துள்ளனர். எதிர்வரும் 5ஆம் தேதியே இலங்கை தொடர்பான அறிக்கை மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்பட உள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியா, ஸ்பெயின், பெனின் ஆகிய நாடுகளை இந்த அறிக்கையை 5ஆம் தேதி மனித உரிமை பேரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக வீரகேசரி நாளிதழின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரதம நீதியரசர் ஷிராணிக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை சமர்ப்பிப்பு, 117 எம்பிக்கள் கையெழுத்திட்டு சபாநாயகரிடம் கையளிப்பு என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியும் வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவி விலக்குவதற்கான குற்ற பிரேரணையை அரசாங்கம் நேற்று காலை சபாநாயகர் சமல் ராஜபக்சவிடம் கையளித்தது. இதற்கு ஆதரவு தெரிவித்து 117 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதுடன் குற்ற பத்திரத்தின் உள்ளடக்கம் குறித்து ஊடகவியலாளர்கள் புலன் விசாரணை நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. சட்டவாக்க சபைக்கும் நீதித்துறைக்கும் இடையில் காணப்படக்கூடிய சமநிலைக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க தனது பதவி நிலைகளை பயன்படுத்துமையை அவருக்கு எதிராக குற்றப்பத்திரம் கொண்டு வர பிரதான காரணியாக அமைந்தது என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு நேற்று வியாழக்கிழமை ஊடக அமைச்சில் நடைபெற்றது. இங்கு உரையாற்றிய அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்கல்ல கூறுகையில், அரசமைப்பை மீறும் வகையில் பாராளுமன்றமோ நீதிமன்றமோ செயற்பட முடியாது. குறிப்பாக சட்டவாக்க சபைக்கும் நீதித்துறைக்கும் இடையில் காணப்படக்கூடிய சமநிலை மற்றும் புரிந்துணர்வுகள் முக்கியமானதாகும். இவற்றை பாதிக்கும் வகையில் ஏதேனும் ஒரு தரப்பு செயற்படுமாயின் அதற்கு எதிராக கையாளக்கூடிய சட்ட வழிமுறைகளை அரசியல் அமைப்பில் காணப்படுகின்றன. அதற்கு அமைவாக நேற்று பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்ற பிரேரணையை முன்வைக்கப்பட்டது. இதனை சட்டத்தை மீறும் செயலாகவோ தன்னிச்சையான முடிவாகவோ கருத இயலாது. அரசியலமைப்பில் காணப்படுகின்ற 107வது பிரிவின் 2வது உபபிரிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள வகையிலேயே பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நேற்று காலை சபாநாயகர் சமல் ராஜபக்சவிற்கு அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி, பிரதி அமைச்சர் லசந்த அழகியவண்ண, பாராளுமன்ற உறுப்பினர்களான அருந்திக்க பெர்னாண்டோ, சாந்த பண்டார, சுதர்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை ஆகியோர் பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணையை கையளித்தனர். இனி சபாநாயகர் குற்றப்பிரேரணையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் விவாதத்திற்கோ அல்லது அனைத்து கட்சிகளும் உள்ளடங்கிய பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலோ இறுதிக்கட்டத்திற்கு நகர முடியும். எவ்வாறாயினும் ஆளும் தரப்பால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ள பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான குற்ற பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை தற்போது
வெளியிட முடியாது என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர அரசின் அனுமதியுடனே கேபியிடம் இந்தியா விசாரணை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியுடன் விடுதலை புலிகளின் இயக்கத்தின் முன்னாள் சர்வதேச செயற்பாட்டாளரான கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனை புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சரவை தீர்மானம் அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்தும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு கூறினார். கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனிடம் விசாரணைகள் நடத்த அனுமதி தருமாறு இந்திய மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருந்தது. இதற்கான அனுமதியை இலங்கை அரசு வழங்கிய நிலையில் கடந்த வாரத்தின் இறுதி நாட்களில் இந்திய மத்திய புலனாய்வு பிரிவினரான சிபிஐ அதிகாரிகள் இலங்கை வந்து கேபியை விசாரணை நடத்தினர் என்றும் மேற்படி விசாரணை 2 நாட்களாக நடைபெற்றதாகவும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இந்த தகவலை முன்னதாக இந்திய ஊடகங்களை வெளியிட்டிருந்தன. இது குறித்து நேற்றைய தினம் ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்வி எழுப்பிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் இதற்கு முன்னதாக இலங்கை அரசாங்கம் இது குறித்த எந்தவித அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது அனைவரும் அறிந்த விடயம். இதனை தவிர இந்த சமுத்திர வலய நாடுகளின் அமைச்சர்கள் மாநாடு புதுடில்லியில் இன்று ஆரம்பம். பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்படும் என்ற தலைப்பிலும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மானுடன் GLPR சந்திப்பு தீர்வு விடயம் குறித்தும் ஆராயப்படும் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும். அதனை தவிர சரத் பொன்சேகாவுடன் எதிர்காலத்தில் அரசியல் பயணம் எதுவும் கிடையாது, JVP MP அனுரகுமார திசாநாயக்க என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதேபோல வரவு செலவு திட்டத்தின் ரகசியங்களை வெளியிட முடியாது என்ற ஒரு தலைப்பையும், பிரதம நீதியரசருக்கு எதிரான பிரேரணை தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது, நிலைப்பாடு பின்னர் வெளியிடப்படும் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அத்தோடு தற்போது இலங்கை உட்பட பல நாடுகளை நிலைகுலைய செய்துள்ள காலநிலை குறித்தும் ஒரு செய்தியை வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. காற்றுடன் கூடிய அடைமழையினால் 69,659 பேர் பாதிப்பு, 3 உயிரிழப்பு, வீதிகளின் குறுக்கே விழுந்த மரங்களினால் போக்குவரத்து தடை என்ற தலைப்பிலும் அதற்கான ஒரு புகைப்படத்தையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்துள்ள உதய நாளிதழையும் பார்த்து விடலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும், ஜெனீவாவில் இலங்கையை கலங்க வைத்த அமெரிக்கா, இந்தியா, கனடா, ஜெர்மன் நாடுகளும் கேள்வி கணைகள் என்ற பிரதான தலைப்புடன் உதயனும் வெளிவந்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் நடைபெற்று வரும் கால மீளாய்வு கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து கேள்வி கணைகள் எழுப்பப்பட்டன. இந்த செய்தியை பிரதான செய்தியாக உதயன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை வீரகேசரி பத்திரிகையில் பார்த்திருந்தோம். இதனை தவிர திவினகும வழக்கு மாவை விளக்கம் என்ற தலைப்பிலும், புலி சந்தேக நபர் என கைதான பெண் நிரபராதி விடுதலை செய்தது மேல் நீதிமன்றம் என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அத்துடன் நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த சில செய்திகளையும் உதயன் நாளிதழும் அதன் முன் பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தினக்குரல் நாளிதழையும் பார்த்து விடலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பிரதம நீதியரசர் மீது குற்ற பிரேரணை, சபாநாயகரிடம் கையளிப்பு என அரசாங்கம் தெரிவிக்கிறது. சாதகமான தீர்ப்புக்காக இந்த நடவடிக்கை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அழுத்தம் கொடுத்தே கையொப்பம் பெறப்பட்டதாக JVP குற்றம் சுமத்தியுள்ளது. அதனை தவிர இன்னும் சில முக்கிய செய்திகளாக, நீதித்துறையில் அரசின் தலையீட்டை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா அழுத்தம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அதேபோல போர் குற்றச்சாட்டுக்களை நீண்ட காலத்திற்கு இலங்கை அரசால் மறைத்து வைக்க முடியாது, ஆசி முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஹெரத் இவான்ஸ் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு போர் குற்றச்சாட்டுக்களை மறைத்து வைப்பதில் இலங்கை அரசு வெற்றி காண முடியாது என்று ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஹெரத் இவான்ஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக Scotsman.com இணையத்தில் இந்த கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல தமிழருக்கான தீர்வு 13வது திருத்தத்தில் தங்கியிருக்கவில்லை, தமிழர் தேசியத்திற்கான அங்கீகாரமே சமாதானத்துக்கு அவசியம், ஜெனீவாவுக்கு ஸ்கைப்பில் மன்னார் ஆயர் கருத்து என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியும் பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்தே வெளிவந்துள்ளது. அதேபோல திவிநகம சட்டமூலத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாக்கல் செய்துள்ள மனு குறித்த செய்தியும் அந்த வழக்கு விசாரணை குறித்த விவரங்களையும் லங்கா தீப பத்திரிகையும் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் 1,25,000 பேர் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் 5 உயிரிழந்துள்ளதாகவும் இன்னும் ஒரு செய்தியையும் லங்கா தீப பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர திவைன பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகையும் தனது பிரதான செய்தியாக பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆளும் தரப்பினர் சபாநாயகரிடம்
கையளித்துள்ள செய்தியையும் இன்றைய பிரதான செய்தியாக வெளியிட்டுள்ளது. இணைய செய்திகள் காலநிலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், அங்கங்கே ஏற்பட்டுள்ள விபத்து சம்பவங்கள் குறித்து சில செய்திகளையும் தி வைன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல டெய்லி மிரர் பத்திரிகையும் விரைவாக பார்த்துவிடலாம். அதன் இன்றைய பிரதான செய்தியும் சபாநாயகரிடம் ஆளும் தரப்பினர் நேற்று பிரதம நீதியரசருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கையளித்து உள்ளதாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் டெய்லி மிரர் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள், அதன் முழுமையான விவரங்களையும் ஒரு விரிவான செய்தியாக டெய்லி மிரர் பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்திலிருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். 1,36,00,000 பேருக்கு வேலை, தொழில் நிறுவனங்கள் 20,000 கோடி முதலீடு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. தமிழகத்தின் பிரதான தொழில் நிறுவனங்கள் 20,000 கோடி அளவுக்கு முதலீடு செய்ய உள்ளன. இந்த முதலீட்டின் மூலம் 1,36,00,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக தினமணியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல பேரவை வைர விழா பிரணாப் பங்கேற்பு, முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு என்ற தலைப்பிலும், தகவல் உரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதை வாபஸ் பெற்றது மத்திய அரசு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியையும் தினமணி பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதேபோல தினமலர் பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி சபாஷ், பள்ளி குழந்தைகளை கொலை செய்தவனுக்கு தூக்கு, தமிழகத்தை உலுக்கிய கோவை சம்பவத்தில் தீர்ப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. தமிழகத்தையே உலுக்கிய கோவையைச் சேர்ந்த முஸ்கான் ரித்திக் என்ற 2 பள்ளி குழந்தைகளை வேனில் கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் டிரைவர் மனோகருக்கு மரண தண்டனையும் 3 ஆயுள் சிறை தண்டனையும் விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் நேற்று பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது. இதை வரவேற்கும் விதமாக கோவை நகரில் பல இடங்களில் பொதுமக்கள் இனிப்பு வழங்கியதாக அந்த புகைப்படத்துடன் இன்றைய தினமலர் பத்திரிகை தனது பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. அதேபோல புதிய கட்சி பணியில் எடியூரப்பா தீவிரம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அவை இன்றைய தினமலர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த முக்கிய செய்திகளாக காணப்பட்டன. அதேபோல இன்றைய தினம் வெளிவந்துள்ள தின தந்தி பத்திரிகையும் நாம் பார்த்து விடலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, சென்னையில் 30ஆம் தேதி தமிழக சட்டசபை வைரவிழா, பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார், சட்டசபையில் ஜெயலலிதா தகவல் என்ற பிரதான தலைப்புடன் தினத்தந்தி அதன் பிரதான செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்றத்தின் வைர விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வதற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அழைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார் என தினத்தந்தியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தெலுங்கு தேச கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஏரன் நாயுடு விபத்தில் மரணம் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஐநா துணை பொதுச் செயலாளருடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு, டெசோ மாநாட்டு தீர்மானங்களை வழங்கினார் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினத்தந்தி வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.